நான் உங்கள் கணக்கு வாத்தியார் வினோத் பேசுகிறேன். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு சொன்னால், கணக்கு பதிவியல், அக்கௌண்டிங் சிஸ்டம். இந்த அக்கௌண்டிங் சிஸ்டம் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், இது ரொம்ப கஷ்டமான விஷயம். இது எப்படி கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் போல இருக்கே அப்படின்னு நிறைய பேருக்கு தோணலாம். ஆனால் இது ரொம்பவே ஈஸியான விஷயங்க. இது எப்படி கற்றுக்கலாம், அக்கௌண்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிற பதிவு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் அக்கௌண்டிங், ஒரு கணக்கு பதிவியலின் அறிமுகம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது. இந்த கணக்கு பதிவியலில் எப்படி கணக்கு பதிவியல் அப்படிங்கிற விஷயம் வந்துச்சு, நம்மளோட சாதாரண வாழ்க்கையிலேயே கணக்கு பதிவியல் அப்படிங்கிறது அடங்கியிருக்குதுங்க. என்ன விஷயம் நம்ம செஞ்சாலும் அதை ஒரு அக்கௌண்டபிலிட்டியாக பண்ணணும்னு நினைப்போம். எவ்வளோ செலவு பண்ணாலும் சரி, எவ்வளோ வருமானம் வந்தாலும் சரி, ஒரு சின்ன நோட்டில் நம்ம எழுதி வைக்கணும்னு நினைப்போம். அப்படிதான் ஸோ அக்கௌண்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. வரவு செலவு, இந்த வரவையும் செலவையும் பதிவு செய்வதற்கு பேர் தான் நம்ம அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த கணக்கு பதிவியலில் நம்ம ஒரு நிறைய பிரின்சிபிள்ஸை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃப்ரேம் பண்ணதில்லை, சயின்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் கான்செப்ட்லேயே நம்ம இந்த அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. வரவு செலவுகளை எப்படி பராமரிப்பது, இந்த பராமரிப்பதற்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அன்சியன்ட் டைம்ஸில் இது பேட்டர் சிஸ்டம் அப்படின்னு இருந்திருக்கு. பேட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொன்னால் என்ன, பண்ட மாற்று முறை. அப்போது பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை, டூல். அந்த பணம்ங்கிற அந்த டூல், ஒரு கருவி அவங்கள்ட்ட யார்கிட்டும் இல்லை. அப்போ அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், பணத்திற்கு பதிலாக பொருளுக்கு பொருளாக ஒரு பொருள் கொடுத்தா இன்னொரு பொருள் வாங்கிக்கிறது இப்படிங்கிற விஷயத்த தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க பண்ட மாற்று முறையில். அப்புறம் தான் பணம் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. எதுக்கு அப்படி சொன்னால், ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குறப்போ சில குறைபாடுகள் வந்துச்சு. ஏன்னா ஒருத்தர் வேல்யூவான பொருள் வச்சிருப்பாரு, இன்னொருத்தர் வேல்யூலெஸ்ஸான ஒரு பொருள் வச்சிருப்பாரு. அதாவது இப்போ ஒரு தங்கம் வச்சிருப்பாரு, நம்ம இன்னொருத்தர் தகரம் வச்சிருக்காருன்னு வச்சுக்குவோம். ரெண்டுத்துக்கும் மாத்திக்க முடியுமா பண்ட மாற்று முறை? தங்கமும் தகரமும் ஒரே வெயிட்டு தான், பட் பொருளை மாற்றிக்கொள்வதற்கு ரெண்டு வேல்யூவான ஒரு விஷயமா அப்படிங்கிறப்ப முடியாது. அப்போ ஒரு பொருளை மதிப்பிடுவதற்கு, சரியாக மதிப்பிடுவதற்கு பணம் அப்படிங்கிற ஒரு கருவி தேவைப்பட்டுச்சு. அப்புறம் தான் பணம் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான்